நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்யா அதோ கண்ணு கெட்டாத தூரத்துல ஒரு முள்ளு புதர் இருக்கே, அதுக்கு அங்கிட்டு என்னையா இருக்கு? அங்கேயும் என்ன மாதிரி வேலை வெட்டி போத ஒரு நாய் உன்ன மாதிரி ஏமாந்த பொண்ணு கூட்டின்னு வந்து இந்த பக்கம் பார்த்து அங்கிட்டு என்ன யாருதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அது இல்லையா, அந்த பக்கம் வானையே அவ்வளவு நீளமா இருக்கு. பரங்கிமலை ஜோதியில ப்ளூ ஃபிலிம் போடுறாங்க, அதான் நீளமா தெரியுது. போய் தானே சொல்ற? தெரியுது இல்ல? ஏண்டி கீஞ்சு போன செருப்பு நான் எட்டனாக்கு தைக்கிற பொண்ணு தானே நீ? இன்னும் விஞ்ஞானி பொண்ணு மாதிரி கேள்வி கேட்டுனே போற. இல்லையா, இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தானே படிச்சுவேன், அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். என்னது நான் படிச்சோனா? விஞ்ஞானின்ற வார்த்தை வாயில நுழையில என்ன படிச்சோன்னு சொல்லி ரேக்கிறியா புள்ள? அது இல்லையா, அது தெரியுதே ஒரு பனைமரம், அதுக்கு அந்தாண்ட என்னையா இருக்கு? சாராய கடை இருக்குது. உங்க அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வேஸ்ட் வந்து கூட தெரியாம மல்லாந்து கிடப்பா, அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும். இதுக்கு தானே சுத்தி வளைச்சு பேசுற? ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணையா. ஏண்டா உடம்பு முழுக்க போய் இப்ப உண்மை தெரிஞ்சு நான் ஹரிச்சந்திரனுக்கு சம்மந்தி ஆக போறியா? அது இல்லையா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணையா. இன்னைக்கு உங்க அப்பனுக்கு எவனுமே ஓசி குடி வாங்கி கொடுக்கல போகுது. எத்தனை போன 2 ரூபாய் குடிச்சிட்டு இப்படி தெளிவா வந்து என்ன வம்பு கழித்துட்டு இருக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் சரியா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணையா. என்னடா இவன் உன் பொண்ணா இல்லையான்னு சந்தேகமா இருக்குதா? எனக்கே அந்த டவுட் இருக்குதுடா. நீ பாதியில எரிஞ்சு வந்த பொண மாதிரி வெந்து போயிருக்க, இவன் பாய் கடையில் உரிச்சு வச்ச கோழி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா. டேய், இன்னொரு ஊருல வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனையா சொன்ன வாயில வைக்கா போட்டு கொளுத்திடும். போடா போடா. உங்க அப்பா என்ன பெரிய பாலமுரளிகிருஷ்ணாவோட சிசிய புள்ளியா? ஒரு லைன் டயலாக் பேசினா கூட அப்படியே ராகத்தோட இழுத்து பேசுறான். எங்க அப்பா தனியா போறாரே, கூட அஜித் விஜய் எல்லாம் கும்பலுக்கு அமுச்சு விட்டுமா? அது இல்லையா, வழி தெரியாம எங்கேயோ போயிரு போறாரியா. ஆமா, வழி தெரியாம இந்த கிராமத்துல இருந்து அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிருவான். எங்கன்னா வைக்கா போறான ஊந்து கிடப்பா, மாடு வந்து மூஞ்சன கிச்சன் வச்சுக்கா தெளிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான். வாப்புல நம்ம. நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கல, நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். போடி போ. நீ இல்லைன்னா என்ன, நான் தனியா வாசிக்க போறேன். எனக்கு தான் நிலானா ரொம்ப பிடிக்குமே. ஏயா நிலான்ட்டு சூரியனை பார்த்து வாசிச்சுட்டு இருக்க? எனக்கு தெரியாதாடி, இப்ப நான் ஜப்பான் டைம் வாசிக்கிறேன். இப்ப அங்க நிலா. போடி. ஏயா என் கூட தான் பேச மாட்டேன்னு சொன்னேன், உனக்கு பிடிச்ச நிலா எடுத்துட்டு வந்திருக்கேன், இது கூடயாவது பேசியா? எங்க காட்டு. ஏண்டி இதுவா நிலா? இது ஆப்பண்டி, நடுவுல உப்பலா இருக்குது. என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? போடி. ஏயா நிலாவும் வெள்ளையாதான் இருக்கு, ஆப்பமும் வெள்ளையாதானே இருக்கு, பேசேன். செவிலி செவிலி. கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கொஞ்சம் நான் காட்டுறேன். எதுக்கு கண்ணை முன்னவனே எத்தனை போய் ரோட்ல போடணும் ஊட்டி விடுறதுக்கா? அதான் நடக்காது. நான் கண்ணை தந்தனே தான் இருப்போம், நீ காட்டணும். என்ன ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா. வாங்கின உன் வீட்டுக்கு வாங்கின கடனுக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு, அதுக்காக போய் வக்கீல பாடுறான்னா இந்த நாய்க்கு முத்தம் கொடுக்கறதுக்கு வக்கீல போய் பாக்குறியா? டேய், சும்மா ஒரு பேச்சுக்கு பாடுறதாண்டா, அதுக்காக முத்தம் வைக்கிறதுக்கு வக்கீலா போய் பாப்பாங்க? சும்மா இப்படி ஏமாத்தி நிறைய முத்தம் வைக்கணும் மாமா. சொக்கா கீச்சிட்டு போற உர்றா, பாப்புல போலாம். அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன், ஏ ராசாவுக்காக. அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன், ஏ ராசாவுக்காக. எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் போட்டிருக்க அண்டர்வயர் ஒண்ணுது இல்லைன்னு. நான் தூங்குறப்போ வேட்டியை தூக்கி பார்த்துட்டு போயிருக்கேன். ஐயா கும்பிடுறேன் சாமி, என்கிட்ட ஒரு தடை இருக்குது ஐயா. என்னடா தடையோ? ஐயா,
நான் பிடிக்கிற சொக்காலல் பிரியை திருடி எவனோ போட்டுட்டு போயிருக்கிறாயா. இதை நான் பஞ்சாயத்துல சொல்லியிருக்கலாயா. ஆனா ஏழை சொல்ல அம்பலத்துல ஏறாதையா, அம்பலத்துல ஏறாது. உனக்கு 8 வச்சனை எகிரி போய் விடுவேன். ரோட்ல கிடக்கிற துண்டு பிடிலாம் பொறுக்கி கொண்டா போட்டு வச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு யாரையும் தூங்க விடாம முடுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயா எனக்கு இன்னொரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா. என்னடா உண்மை தெரிஞ்சாகணும்? நான் சொல்றேன், எங்க அக்கா பையனோட உங்க வீட்டு பிள்ளை அனுப்பிச்சு வச்சது நான் தான். வருமா? ஐயா கூட்டுட்டு போனது என் பொண்ணு இல்லையா, என் பொண்டாட்டியா. ஓஹோ, கறிக்குழம்பா? இல்லையா, அடுத்த வீட்டுல. அடுத்த வீட்டுல விசாரிச்சுட்டாமா? வெறும் ரசம் தானா? இப்பெல்லாம் எந்த செருக்கிங்களுக்கு ஒருங்கா கை குழம்பு வைக்க தெரியுது? ஊர்ல ஒரு ஊடு விடாம எல்லா வீட்லயும் மூக்க அடிச்சிட்டியா? மத்தவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்டா வயித்த வலிக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, ஐயாவுக்கு இப்பதான் 15 வயசுல இருந்து 16 வயசு போற டீனேஜ். ஊர்ல உள்ளவங்க ஒண்ணு தானே பெருசு பெருசுங்கிறான். விளையாட்டு புள்ள. சரி, சோறை எடுத்து வச்சு கறி துண்டெல்லாம் எடுத்து விடு, சாப்பிடணும். எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன், வெறும் தட்டு தான் இருக்கு. வெறும் தட்டியாவது கொடுமா, 4 தெரு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு? அதுக்காக கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விருதம் எடுத்து போக சொல்றியா? தலைக்கட்டு குடும்பம், ஊர்ல பெரிய குடும்பம், அப்படி ஒரு குடும்பத்துல எப்படி குழப்பம் வந்தது? 3 நாள் முன்னாடி விஜய் சார் எங்க வீட்டுக்கு கொண்டு போனார், அதான் குழப்பம். அட ஓட்டப்பானையில நண்டு விட்டா மாதிரி பொண்ணாத்தா வளவலன்னு பேசினாலும் அவளும் பொண்ணு தானே. என் பொண்டாட்டி வயசு என்ன, என் வயசு என்ன? அவளும் பொண்ணானாங்கிற பொண்ணாத்தாவ. அப்ப உனக்கும் அவளுக்கும் அதுக்கு இல்ல மாப்பிள, நீங்க விடிஞ்செரிஞ்சா அவ வீட்லயே படுத்து கிடக்கீங்களாமே. ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு அவ வீட்டுல படுத்து கிடக்காம உன் வீட்டுல வந்து படுக்க முடியும்? உன் பொண்டாட்டி ஒத்துவாயா? என்னதான் அரசல் புரசலா இருந்தாலும் அந்த பொண்ணு கூட போட்டோ எடுக்கிற அளவுக்கு வர்றது. அவ கூட இன்னும் போட்டோ எடுக்காம உன் பொண்டாட்டி கூட இன்னும் கட்டி பிடிச்சா போட்டோ எடுக்க முடியும்? அப்பவே சொல்லுச்சு. கிளியனையா சொன்னிச்சு? ABCD 26 எழுத்துன்னு சொன்னிச்சா? மாப்பிள, அந்த புள்ள கிட்ட நீங்க கந்து வட்டி வாங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது நிஜம். எல்லாரும் கேட்டுங்க. ஆயா வடை சுட்ட கதை சொல்ல போறாரு, எல்லாம் போய் வீட்டு பாடம் எழுதிட்டு வாங்க. இந்த கிண்டல் கேலி நக்கல்லாம் என்கிட்ட வேணாம். நான் அவகிட்ட கடன் வாங்கவே இல்லை. அட மாப்பிள, நான் போய் கேட்டதுக்கு நீங்க தான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்றா. அட நான் கூட கேட்டேன்ப்பா, இந்த ஆளு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். நான் கேட்டதுக்கு அதானே சொன்னேன். நான் கூட கேட்டேன்ப்பா, அதே தான் அவளும் சொல்றா. நானும் கேட்டேன்ப்பா, அந்த பொம்பளை அதே தான் சொல்றா. ஆமாயா, அவகிட்ட நான் கடன் வாங்கினதான். ஆனா அதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். 10 வருஷம் ஆயும் அந்த துட்ட வசூலிக்கிறதுக்கோசமே அந்த பொம்பளை இங்க வருதாமே. காசையும் திருப்பி கொடுக்காம அவங்க வீட்டு கட்டலன்னா தன விட்டா 10 பத்தி அந்த பெருசு. ஏன் எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? எங்க உள்ள போறது? அந்த ஆளை பாக்குறதுக்கு 10 ரூபா டிக்கெட் போட்டுக்கிறானா? வெளியே ஒருத்தனை நிப்பாட்டி வச்சுக்கிறானுங்க. பெரிய எக்ஸிபிஷன் அவரு. மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க. அடி நீதானா அந்த குயில்? என்னையா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல புள்ள, நேத்து வைகுண்ட ஏகாதசி ஒரு டிக்கெட்டுக்கு 2 ஷோ பார்த்தேன். விடிய விடிய படம் பார்த்தனா கண்ணு எரிச்செல்லாம் அசந்து தூக்கிட்டேன்.
அதை இந்த பசங்க பில்டப் பண்ணிட்டாங்களே. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. அட பாவி, கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறேன்னு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியே. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்து நீ திருந்திருப்பான்னு பார்த்தா நீ திருந்தவே இல்லை. என் கையில பெருமாளுக்கு போற நாம கட்டியவா கொடுக்குற உன்ன. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க நான் என்ன இழிச்ச வாயினா? எங்க பரம்பரைக்கே வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிற பழக்கம் இல்லையே. நான் மட்டும் என்ன வெது விளக்கா? அப்பா செத்துட்டான். இந்த மூஞ்சியை என்ன தவிர வேற எவன் பாப்பா? வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். ஏண்டா நீ கேடினா நான் ஜில்லா கேடிடா. எங்கிட்ட உன் கைவரிசை காட்டுற?